இன்னைக்கு எல்லார் கையிலும் ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்கு, சரியா? நீங்கள் வானத்தில் பறக்கும் தட்டை பார்த்துங்களா? எதை பார்த்தாலும் உடனே அந்த வீடியோ எடுங்க, சரியா? இந்த வீடியோ எடுத்து அனுப்பினீங்கன்னா அந்த வீடியோட டைம் ஸ்டாம்பை வச்சு நீங்கள் உண்மையிலேயே அந்த டைமில் எடுத்துக்கலான்றது தெரியும். ரெண்டாவது வந்து அந்த வீடியோவை ஃப்ரேம் பை ஃப்ரேம் அனலைஸ் பண்ணும்போது எங்களால் கரெக்டாக ஒரு தீர்வு சொல்ல முடியும். ஆமாம். ஆனால் ஒன்று இன்றைக்கி தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் பல தரப்பட்ட மக்கள் பறக்கும் தட்டை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இங்கே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், முன்ன மாதிரி பறக்கும் தட்டை திடீர்னு வந்து போகிறது கிடையாது. அங்கே நின்று சம்மந்தப்பட்ட நபருடைய கவனத்தை தம் பக்கம் திசை திருப்பத்துக்காக என்ன பண்ணுதுன்னா அதோடைய பிரைட்னஸை இன்க்ரீஸ் பண்ணுது. எப்படி ஒரு வண்டியை ரைஸ் பண்ணும்போது சவுண்டு கேட்கும்ல பைக்கை, அந்த மாதிரி இது வந்து தன்னுடைய இன்ஜின் பவரை ரைஸ் பண்ணோன்னா பிரைட் ஆகுது. உடனே யாராக இருந்தாலும் இது ஏதோ வித்தியாசமாக இருக்குது, நட்சத்திரம் இங்கே இருக்குது, நிலா அங்கே இருக்குது, இது ஏன் இவ்வளோ பிரைட்டாக இருக்குது, அப்புறம் டிம் ஆகுது. இதை பார்க்கும்போது உடனே அவங்களுடைய கவனம் அங்கே வருது. வந்த உடனே என்ன பண்ணுறாங்க, வீடியோ எடுத்து அனுப்புகிறாங்க. அது மட்டும் இல்லை, அது கலரையும் சேஞ்ச் பண்ணுது, சரியா? சில நேரங்களில் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு லேடி பாண்டிச்சேரியில் பார்க்குறாங்க, பார்த்து வீடியோ எடுத்து எனக்கு அனுப்புகிறாங்க. திருப்பி 3 நாள் கழித்து அவங்க மாடிக்கு போயிட்டு சரி இன்னைக்கு வருமா பார்க்கலான்னா அது திருப்பி வருது. அதே மாதிரி தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர், அவருடைய சம்சாரமும் பார்க்குறாங்க, பார்த்துட்டு வீடியோ எடுக்கிறாங்க. சரி ஒரு 2 நாள் கழிச்சு நம்ம திருப்பி ஈவினிங் போய் பார்க்கலான்னா திருப்பி வருது. அவ்வளோதான். அவங்களுக்கு வேண்டியது எங்களை பற்றி மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். திடீர்னு வந்துட்டு போனால் ஒன்றும் அர்த்தம் இல்லை. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு வந்துக்கிட்டு ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு ஒரு ஜேர்னலிஸ்ட் தான். ஓகே, இது அவனுக்கு ஏலியன்ஸுக்கு நல்லா தெரியுது. அதனால தான் நின்று நீ என்ன வீடியோ எடு, அது வரைக்கும் அவன் டைம் கொடுக்குறான். கொடுத்து ஒரு இன்ட்ராக்ஷன். பேசிக்காக அவனை பொறுத்த வரைக்கும் மக்கள் மத்தியில் அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். இப்போ இந்தியாவிலேயே இந்தியாவுக்கு இந்த நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரே பறக்கும் தட்டு ஆராய்ச்சியாளர் நான் தான். ஓகே, என்னுடைய அமைப்பு இந்திய பறக்கும் தட்டு ஆராய்ச்சி கழகம். இப்போ நான் தமிழில் கிட்டத்தட்ட 30 வீடியோ போட்டேன். 2 கோடி பேர் மேலே பார்த்துருக்காங்க. பறக்கும் தட்டு பற்றிய உண்மைகளை அமெரிக்க அரசாங்கத்துக்குள்ள இருக்கிற சில பேர் மறைக்கிறாங்க. அதே சமயம் அதே அமெரிக்க அரசாங்கத்துக்குள்ள இருக்கிற இராணுவ அதிகாரிங்க, அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த உண்மையை வெளியில கொண்டு வரணும்னு போராடிட்டு இருக்காங்க. ஏன்னா பேசிக்கா அந்த உண்மை வெளியில வந்துருச்சுன்னா நியூ டெக்னாலஜிஸ் வரும். அப்போ நீங்க பெட்ரோல், டீசல், நிலக்கரியை யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. புரியுதா? அதனால வந்துட்டு குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்சை முடிவுக்கு கொண்டு வர முடியும். இதுக்காக தான் போராடிட்டு இருக்காங்க. அது ஒரு அமெரிக்க நாடாளுமன்றத்தில் ஒரு 8லேருந்து ஒரு 10 உறுப்பினர்கள் இருக்காங்க. அதில் முக்கியமானவர் டிம் பர்ச்செட், பாலினா லூனா, நான்சி மேஸ்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்க தான் போராடிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பு இருக்கு அமெரிக்காவில். அது பேர் நியூ பேரடைம் இன்ஸ்டியூட். இந்த அமைப்பை உருவாக்கினவர் வந்து டேனிஷ் ஷீகன் என்ற ஒரு பெரிய வக்கீல். இவர் அமெரிக்க சுப்ரீம் கோர்ட்டில் சிஐஏக்கு எதிராக கேஸ் பேசி ஜெயிச்சவர் இவர். ஓகே, அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் இந்த ஒரு கான்ஃபரன்ஸை நடத்துகிறாங்க. அதாவது குளோபல் யூஎஃப்ஓ டிஸ்க்ளோஷர் டே, யூஎஃப்ஓ உண்மையை வெளியே கொண்டு வர நாள் அப்படின்னு. இதுக்கு உலகம் ஃபுல்லாக இருக்கிற பறக்கும் தட்டு ஆராய்ச்சியாளர்களை இன்வைட் பண்ணுறாங்க பேசுறதுக்கு. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இந்தியா வந்து நிலப்பரப்பில் 7வது பெரிய நாடு, ஜனத்தொகையில் நம்பர் 1, 142 கோடி. அப்படி இருக்கும்போது இந்தியாவில் எவ்வளோ பேர் பறக்கும் தட்டை பார்த்துருப்பாங்க, கரெக்டாக? அப்போ இந்தியாவில் என்ன நடக்குது? ஏற்கனவே இந்தியாவில் இருக்க நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் பக்கத்தில் பறக்கும் தட்டு அடிக்கடி வந்துட்டு போகுது, கூடாங்குளம் நிறைய வீடியோ ஆதாரமும் நம்மகிட்ட இருக்கு. அதனால இந்தியா சார்பாக பேசுறதுக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. கூப்பிட்டு அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் நான் சொன்னது 4 மணி நேரம் போச்சு அந்த கான்ஃபரன்ஸ். ஆமாம், அதில் வந்து நான் பேசினேன். அப்போ நான் சொன்னேன் இந்தியாவில் என்ன நடக்குது, குறிப்பாக தமிழ்நாட்டில். சரியா? இன்னைக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்கு 7.5 கோடி தமிழர்களில் 2 கோடி பேர் என்னுடைய வீடியோஸை பார்த்துருக்குறாங்க. அப்போ அவங்க பார்க்கறதுக்கு முக்கியமான காரணம் அவங்களுக்கு இதில் ஒரு ஆர்வம் இருக்குது. அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். சரியா? இது ஏலியன்ஸுக்கும் தெரியுது, தமிழர்கள் இந்த விஷயத்தில் ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஆமாம், இதில் ஒரு குட் நியூஸ் என்னன்னு கேட்டால், இப்போ கிட்டத்தட்ட அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் நடந்துச்சுல்ல, இதில் வந்து ஜெயிச்சாரு ட்ரம்ப் வந்து பறக்கும் தட்டை பற்றி நான் பல உண்மைகளை வெளியிட போகிறேன் அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருந்தாரு. இந்த தடவை அவர் கையில் அதிகாரம் வந்துருச்சு. ஓகே, அதனால கண்டிப்பாக அவர் பல உண்மைகளை வெளியிடுவார். ஏன்னு கேட்டால் அமெரிக்க சிஸ்டம் படி ஒருத்தர் 2 முறை தான் ஜனாதிபதி தேர்தலில் நிற்க முடியும். இவர் ஏற்கனவே 1 முறை நின்றுட்டார், இப்போ 2வது முறை நின்று ரைட்டு. ஸோ இதுக்கப்புறம் தன்னுடைய பேர் நிற்கணும். அமெரிக்காவுக்கு இவர் 47வது ஜனாதிபதி. இதில் முக்கியமானவங்க அப்படின்னா ஒரு 5-6 பேர் தான் இருக்கிறாங்க. அமெரிக்க வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தினவங்க. சரியா? அமெரிக்காவின் தந்தை ஜார்ஜ் வாஷிங்டன், அப்புறம் பெஞ்சமின் பிராங்க்லின், அப்புறம் ரூஸ்வெல்ட் 2வது உலக போர் ஜெயிச்சாரு, ஜான் எஃப் கென்னடி, இந்த மாதிரி கொஞ்சம் பேர் தான். அந்த லிஸ்ட்டில் தம் பேர் வரணும். அப்படின்னா இன்னைக்கு ட்ரம்ப் என்ன பண்ணுவார், இந்த உண்மையை வெளியில் விட்டுருவார்.
புரியுதா? இனி அவரை தடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அது மட்டும் கிடையாது, அவருடைய கட்சிக்காரங்க தான் அமெரிக்க பார்லிமெண்ட்ல மெஜாரிட்டியா இருக்காங்க. அதுல இந்த பறக்குந்தட்டு உண்மையை கொண்டு வரதுக்காக போராடுறாங்கன்னு நான் சொன்னால ஒரு 8 பேரு இவங்களும் ஜெயிச்சிட்டாங்க. இவங்க ஒருத்தர் கூட தோக்கல. அதனால நீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியை எதிர்பார்க்கலாம். ஏலியன்ஸுடைய இன்னொரு பிளான் என்னன்னு கேட்டா அவனுடைய மாணவர்கள்கிட்ட பேசுறது. புரியுதா? அப்படின்னு கேட்கல. மாணவர்கள்கிட்ட பேசி என்ன பண்ண போறான்னா கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. இன்றைய மாணவர்கள் தான் நாளைய தலைவர்கள். புரியுதா? அதனால அவன் என்ன பண்றான்னு கேட்டா ஸ்கூலுக்கு வர்றான். இந்த கடந்த 100 வருஷத்துல 100 முறைக்கு மேல அவன் ஸ்கூல் பக்கத்துல வந்திருக்கான். உலகம் ஃபுல்லா பல நாடுகள்ல. இதுல கிட்டத்தட்ட ஒரு 35 தடவைக்கு மேல ஸ்கூல் பக்கத்துல வந்து லேண்ட் பண்றான். இறங்கிட்டு பல முறை ஏலியன்ஸ் வெளியில வந்து மாணவர்கள்கிட்ட பேசுறதுல முதல் முறையாக பள்ளிக்கூட மற்றும் கல்லூரி மாணவர்களுக்காக பறக்கும் தட்டுகளை பத்தி ஒரு அறிமுக புக்கு, ஒரு ரெஃபரன்ஸ் டெக்ஸ்ட் புக்கு. சரியா? பொதுவா பறக்கும் தட்டை பார்த்தேன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஓகே, இப்போ ஒரு லாஸ்ட் 70 இயர்ஸா நம்ம என்னைக்கு அணு ஆயுதம் செய்ய ஆரம்பிச்சோம், அதுல இருந்து என்ன நடக்குதுன்னு கேட்டா அணு ஆயுதங்கள் எங்கெல்லாம் வச்சிருக்காங்களோ அணு ஏவுகணை, அதுக்கப்புறம் வந்து அணு மின் நிலையங்கள், நியூக்ளியர் ரியாக்டர்ஸ், இது பக்கத்துல பறக்கும் தட்டுங்க அடிக்கடி வந்துட்டு போகுது. இதை பத்தி நான் ஏற்கனவே பேசிட்டேன் உங்ககிட்ட பல முறை. சரியா? தமிழ்நாட்டுல கூடாங்குளம், கல்பாக்கம் பக்கத்துல பறக்கும் தட்டுங்க வந்துட்டு போயிட்டு இருக்கு. இது ஓகே. இதை தவிர ஏலியன்ஸுடைய இன்னொரு பிளான் என்னன்னு கேட்டா அவனுடைய மாணவர்கள்கிட்ட பேசுறது. தமிழ்நாட்டுல கூடாங்குளம், கல்பாக்கம், தமிழ்நாடு முதலமைச்சர் இதை பண்ணாருன்னா இந்த உலகமே அவர் திரும்பி பார்க்கும். நான் என்ன பண்ணேன், முதலமைச்சர் அலுவலகத்துக்கு இமெயில் அனுப்பினேன். இந்த மாதிரி நான் உங்களை இல்லாட்டி டெப்டி சிஎம் சந்திச்சு கொடுக்கணும். புரியுதா? தமிழ்நாடு உலகத்துல பல விஷயங்களும் முன்னோடியா இருக்கு. சத்துணவு திட்டமாகட்டும், தொட்டில் குழந்தை திட்டமாகட்டும், சொல்லிக்கிட்டே போலாம். இப்ப ரீசெண்டா முதலமைச்சர் என்ன சொன்னாங்க, ஏஐ இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன்னாங்க. அப்படி இருக்கும்போது யூஎஃப்ஓலஜியை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். யூஎஃப்ஓ இஸ் தி மதர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட்ஸ். புரியுதா? அதனால ஏலியன்ஸை நீங்க சந்திக்கும் போது அவன் பல விஷயங்கள் சொல்லுவான். ஆமா, அவன் சொல்ற விஷயங்களை தாங்கக்கூடிய அளவுக்கு கலாச்சார ரீதியா, அறிவு ரீதியா, மார்க்க ரீதியா, விஞ்ஞான ரீதியா, பகுத்தறிவு ரீதியா, புரியுதா, தத்துவ ரீதியா நம்ம தயார்படுத்திக்கணும். 1966 ஒரு சம்பவம் நடந்துச்சு ஆஸ்திரேலியாவில், வெஸ்ட் ஆல் ஸ்கூல் பக்கத்துல. அதே மாதிரி 90s வந்துட்டு சவுத் இது ஜிம்பாப்வே நாட்டில் ஏரியல் ஸ்கூல்ன்ற பக்கத்துல வந்து இறங்கி ஏலியன்ஸ் வெளியில வர்றான், வந்து பேசுறான். இப்போ உடனே என்ன பண்றாங்கன்னா அந்த மாணவர்கள்கிட்ட நீங்க பாத்துங்களேன், அது வரைங்கன்னா அவங்க வரைகிறாங்க, அவங்க கிளீனா வரைஞ்சி காட்டுறாங்க. ஒரு பையன் 2 பையன் பார்த்தானா பொய்ன்னு சொல்லலாம். 75 பேருமா பையன் கூட டீச்சரும். இது உலகம் ஃபுல்லா நடந்திருக்கு. ஸோ இந்த சம்பவங்களை அடிப்படையா வச்சு சரி இப்போ ஏலியன்ஸ் வந்து மாணவர்கள்கிட்ட பேச விருப்பப்படுறான். ஓகே, சென்னைக்கு வெளியில ஒரு ஸ்கூல், அந்த ஸ்கூலுக்கு பக்கத்துல ஒரு பறக்கும் தட்டு வந்து இறங்குது. இறங்கி 3 ஏலியன்ஸ் வெளியில வராங்க. வந்து அந்த ஸ்கூல்ல இருக்க 3 ஹையர் செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸை சந்திக்கிறாங்க. ஓகே, 2 பையன் ஒரு பொண்ணு சந்திச்சு பேசினா இவங்க என்ன மாதிரி கேள்வி கேட்பாங்க. அந்த 3 ஏலியன் வராங்கல்ல, 3 ஸ்டூடெண்ட் கிட்ட பேசுறாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டரும் ஒரு சீனியர் ஹிஸ்டரி டீச்சரும் ஜாயின் பண்றாங்க. மொத்தம் 5. இவங்க மாறி மாறி ஏலியன்ஸ் கிட்ட என்ன மாதிரி கேள்வி கேட்பாங்க. இதுல என்னன்னு கேட்டால் அமெரிக்க அரசாங்கத்துக்கு உள்ள சில நபர்களுக்கு இவங்களுடைய ஒரு இன்டைரக்ட் தொடர்பு இருக்கு. புரியுதா? அவன் வந்து என்ன சொல்றான்னு கேட்டா, நான் உனக்கு டெக்னாலஜி கொடுத்துட்டேன், நீ பூமியை அழிக்க கூடாது. நான் உனக்கு குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச முடிவுக்கு கொண்டு வரக்கு வேற மாற்று டெக்னாலஜி கொடுத்துட்டேன், இதை நீ மக்கள்கிட்ட கொடுத்துரு. ஆனா இவங்க என்னன்னு கேட்டா ஆயில் கம்பெனியை காப்பாற்றணும், ஆயில் கம்பெனி காப்பாற்றணும், ஆயுத வியாபாரிகளை காப்பாற்றணும். புரியுதா? அப்போ உலகத்துக்குள்ள சண்டை நடந்தா தானே உங்களுக்கு வந்து ஆயுதம் வைக்க முடியும். அதனால தான் இவங்க வெளியிடாம இருக்கா. ஸோ அவன் என்ன பண்ணிட்டான், ஓகே நீ அப்படி போறியா, நான் என்ன பண்ணுவேன், உலகம் ஃபுல்லா இருக்க மக்களை சந்திக்கிறதுல அதிகமாகப்படுத்துவேன். புரியுதா? அது மட்டும் இல்ல, முன்ன மாதிரி நான் வந்துட்டு போக மாட்டேன், நிப்பேன், நின்று கம்யூனிகேட் பண்ணுவேன். புரியுதா? ஆமா, உங்களை பார்த்து ஒரு நீங்க நைட்டு வருங்க, உங்க முன்னாடி வர ஒரு லாரியோ பஸ் எதுவோ ஹெட்லைனோ ஆன் பண்ணி ஆஃப் பண்ணா உங்களுக்கு கண்ணுக்கு நல்லா தெரியும்ல. இதே வேலையை அவன் வானத்துல பண்றான். இப்ப நீங்க திருச்சியிலன்னு ஒரு நபர் நம்ம கிட்ட பேசினாருன்னா இது ஒரு எக்ஸாம்பிள். புரியுதா? இந்தியாவில் வந்து என் கணக்குப்படி 3 ல இருந்து 5 கோடி பேர் பறக்கும் தட்டை பார்த்துருக்காங்க. தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான பேர் பார்க்குறாங்க. என் நம்பர் இருக்கிறவங்க என்கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. பட் இது வந்து ஏலியன்ஸுடைய கேம் பிளான்ல ஒன்று. சரியா? இந்த மாசம் 13ஆம் தேதி
அமெரிக்கன் பார்லிமெண்ட்ல போன வருஷம் ஜூலை 26 நடந்த மாதிரி இன்னொரு ஹியரிங் நடக்குது. இதுல வந்து சில ராணுவ அதிகாரிகள், ஒரு கப்பல் பட தளபதியும் இன்னும் சில அதிகாரிகளும் வந்து சில வாக்குமூலங்கள் கொடுக்குறாங்க. இது இன்னும் பெரிய ஒரு இதை ஏற்படுத்தும். ஆமா, இதுக்கு மக்களை தயார்படுத்த வேண்டியதுதான் என்னுடைய வேலை.